விவசாய சொந்தங்களே, நான் விவசாய கார்த்தி பேசுறேன். நம்ம இன்னைக்கு எது பற்றி பேச போறோம்னா கோழி வளர்ப்பு பற்றி நாங்கள் பேச போறோம். கோழி வளர்ப்புக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கோழி என்னுடைய கோழி உங்க வருஷத்துக்கு எத்தனை முட்டை விடும் அப்படின்னு. வருஷத்துக்கு எத்தனை முட்டை விடணும் கோழி நம்ம அளந்து சொல்ல முடியாது. 100 முட்டையும் விடும், 80 முட்டையும் விடும். பெருவடை 9 முட்டை தாங்க விடும். இது பெருவடை. சிறுவடையெல்லாம் இருக்கு என்கிட்ட. பெருவடை விடும். இன்குபேட்டர்ல வைக்கிறது நல்லதா இல்ல கோழி மூலியமா வைக்கிறது நல்லதான்னு கேட்டாங்க. நான் எப்பொழுதுமே கோழி மூலியமா தான் வைப்பேன். எதனாலன்னா கோழி மூலியமா வச்சாதான் அது குஞ்சுக்கு உணவு அதிகமா கொடுக்கும். ஏன்னா காலால சீச்சு அந்த உணவை அதுக்கு கொடுக்க முடியும். நம்ம இன்குபேட்டர் வேலை வச்சுட்டு குஞ்சு இறக்கி விட்டுட்டு நம்ம தான் தீனி போடணும். இதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது தானே ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய உணவு அதிகம். அதனால நீங்க இன்குபேட்டர்ல வைக்கிறதோட கோழி முட்டையை நீங்க கோழி நல்ல பராமரிப்பான கோழியா இருக்கணும். கொத்தணும். அந்த கோழி நம்ம கையை கொத்தணும், முட்டை எடுக்க விட முடியாம கொத்தணும், பறக்கணும், பறந்து அடிக்கணும். கோழி குஞ்சை 3 விதமா காப்பாற்றணும். இது பொட்டப்புறாந்துல இருந்து காப்பாற்றணும், ராஜாலி, கீரிக்குள்ள 3த்துல இருந்து காப்பாத்துறதுக்கு கோழி இருந்தாதான் அதை காப்பாத்தி நமக்கு குஞ்சை உருவாக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.